எக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவனுடைய மனம் எங்கெல்லாம் செல்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் செல்லாமல் அது செல்கின்ற இடத்திலெல்லாம் அதை தடுத்து நல்வழியில் படுத்தக்கூடியது அறிவு. ஒருவன் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லவையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவருடைய மனத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் சில சமயம் தீயவையாக இருக்கும். மனோவேகம் என்று சொல்வார்கள். மனம் என்பது இன்று இங்கே இருக்கும், நாளை அடுத்த நொடியே இங்கிலாந்தில் இருக்கும், அதுக்கடுத்த நொடி ஜெர்மனியில் இருக்கும், அதுக்கடுத்து இந்த உலகத்தின் கோடியில் கூட இருக்கும். ஆக மனோவேகத்தில் செல்கிற இந்த மனத்தை கட்டுப்படுத்தி தீய வழிகளுக்கு செல்லாமல் நல்ல வழியிலே செய்வதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு உதவக்கூடியது இந்த அறிவு. இந்த அறிவு தான் நமக்கு என்ன செய்யக்கூடியதுன்னு கேட்டால் நல்வழிப்படுத்தக்கூடியது. ஆகையால் இந்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நிறைய தீமைகள் வந்து சேரும். அது அப்படி சேராமல் இருப்பதற்கு வேண்டிய அனைத்தையும் இந்த அறிவானது நமக்கு செய்து கொடுக்கும். தீயவர்களிடம் சென்று தீய நட்பை வளர்த்து கொண்டு தீய வழியில் சென்று தீய பழக்கவழக்கங்களை செய்து வாழ்வை கெடுத்து கொள்ளாமல் நல்ல வழியில், நன்மையான வழியில், நல்லவர்களோடு சேர்ந்து நாம் பயணிப்பதற்கு இந்த அறிவு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இதுதான் இந்த குறளின் பொருள். வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.